நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரான திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாடாளுமன்றத்துல ஒரே நாள்ல 78 எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அங்கு நடப்பது என்ன? நாடாளுமன்றத்துல தொடர்ந்த அந்த ஒரு சம்பவம் கடந்து போகக்கூடிய சம்பவம் இல்ல. அது இந்திய பாராளுமன்றத்துக்கும் இந்தியாவுக்குமே தலைக்குனிவை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். சரி, சம்பவம் நடந்து போச்சு. அது எதிர்கட்சி மேலேயும் குற்றம் கிடையாது, ஆளுங்கட்சி மேலேயும் குற்றம் கிடையாது, செக்யூரிட்டி மேல தப்பு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே செக்யூரிட்டி தான் இந்திரா காந்தியை கொலை பண்ணாங்க. இந்திரா காந்தியை கொலை பண்ணது எல்டிடிஏ விடுதலை புலிகளோ இல்ல, இந்திரா காந்தியோட ஓன் செக்யூரிட்டி கொலை பண்ணாங்க. ஆகவே செக்யூரிட்டி லேப்ஸ் ஆச்சுன்னா பிரதமரை இழந்த நாடு நம் நாடு. 2 பிரதமர்களை இழந்தோம், ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி. அதற்கு பிறகு 2001 பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப மட்டும் ஒரு நிலைமை கைமீறி போயிருந்ததுன்னா இந்திய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள், எம்பிக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கல. அதற்கு பிறகு பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போதெல்லாம் செக்யூரிட்டி பண்ணிக்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஷூக்குள்ள அந்த பைப்ப கலர் எடுத்துட்டு போனா அதை கூட கவனிக்காம என்ன செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செல்போனை நோண்டிட்டு இருக்காங்களா? ஏர்போர்ட்ல போனாலே செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. சரி, இது மோடி மேல தவறு இல்ல, அமித்ஷா மேல தவறு இல்ல. யாரு குற்றவாளி அப்படின்னா சபாநாயகர் தான் குற்றவாளி. ஏன்னா பாராளுமன்றத்தின் தலைவர் சபாநாயகர் தான், பிரதமர் இல்ல. பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், கேண்டீன்ல என்ன தோசை போடணுமா, இட்லி போடணுமா, யார் எப்ப பேசணும், எப்ப சபை கூடணும், இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது லோக்சபால சபாநாயகர், ராஜ்யசபால துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி அவர் அது தனி டிபார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஓம் பிர்லா தான் இதற்கு முழு பொறுப்பு இயக்கணும். சரி, ஓம் பிர்லா என்ன பண்ணுவார் மோடின்னு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதிர்கட்சி என்ன பண்ணும்? பிரைம் மினிஸ்டர் போய், சார் என்ன சார் இந்த மாதிரி நடந்து போச்சு, இப்படி பண்ணிட்டீங்களே சார், சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை அரசியலாக்கி கத்தி கூப்பாடு போட்டு பேப்பரை கிழிச்சு பதாகையை கொண்டு வந்து இது இது என்னமோ மோடி தான் அவங்களை குதிக்க வச்ச மாதிரி நீ கிரியேட் பண்ண பாக்குறீங்க. ஆனா இது செல்லுபடி ஆகாது. இது எலெக்ஷன் நேரத்துல நீங்க பயன்படுத்தலாம். இந்தியாவில சுதந்திரம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு எங்க பாதுகாப்பு வரும், இதெல்லாம் பேசலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அரசியல்னு வந்தா பேசதான் போறீங்க. ஆனா பாராளுமன்றத்துல உங்களோட விளக்கங்களையும் உங்களோட கவலைகளையும் எடுத்து கூறுவதுதான் பாராளுமன்றம். மோடி யூஆர் ராங் சொல்லுங்க, ஸ்பீக்கர் யூஆர் ராங், நீங்க பண்ணது தப்பு, ஓட்ட விட்டீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. சபையை நடக்க விடாம தடுக்கிறது கையால அழுத்தணும். மோடி இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல கோட்டை விட்டதுன்னு நானே சொல்றேன். சில பேர் சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆளு அதெல்லாம் அதுக்குள்ள நான் போறதுக்கு விரும்பல. ஒண்ணு தீவிரவாத செயலா இருந்ததுன்னா பன்னூனோட கனெக்ஷனா இருக்கும். இல்ல, ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்தியாவில இருக்கிற வேலையில்லா பட்டதாரிகள்லாம் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி தீ குளிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேர் தீ குளிக்கணுங்க. இந்தியாவில இருக்கிற அத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து சுதந்திரம் இல்லை எங்களுக்கு பேச்சு உரிமை இல்லைன்னா தினம் 10,000 பேர் கைதானும். இது அந்த மாதிரி இது ஒரு முகத்திரை. இந்த சுதந்திரம் இல்ல, பேச்சு உரிமை இல்ல, வேலை இல்ல, இதெல்லாம் முகத்திரை. அதுக்கு பின்னாடி பயங்கரமான வேலை இருக்கு. ஏன்னா ஒரு வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான், எங்காவது ஒரு ரோட்ல போய் ஒரு வேலை கேட்பான், வேலை தேடுவான். இந்த மாதிரிலாம் அவர் உடம்புல கிரீம ஆயில தடவிண்டு தீ குளிக்கிறதா இருந்தாராம். அப்படிப்பட்டவர் வேலை கேட்டு நம்ம ஊர்ல நீட் போராட்டம் நடத்துறாங்களே, நீட்னா என்னன்னே தெரியாம நீட்டுக்கு போராட்டம் நடத்துறாங்க பாருங்க, அந்த கேட்டகரி இதெல்லாம். அதனால எதிர்கட்சிகளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. ஆளும் கட்சி தவறாக போகும் பொழுது, தவறான பாதையில் செல்லும் பொழுது அதை தடுக்க வேண்டியது உங்கள் கடமை, மறுக்க முடியாது. கண்டிப்பா தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? பேச்சால தடுக்கணும். கடுமையான வார்த்தைகளை சொல்லுங்க. நீங்க அரசாங்கம் பண்ண லாய்க்கே இல்லை சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா நடக்க விடாம பண்ணீங்கன்னா மத்த அலுவல்கள், சரி ஏதோ நீ நடந்து போச்சு, குளிச்சுட்டா, வெளியில அமைச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, தப்புதான். அதுக்கு என்ன பண்றாங்க, ரெவ்யூ கமிட்டி மீட்டிங் போடுறாங்க.
அது நடக்கும். அது கமிட்டி மீட்டிங்ல ஒண்ணும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அப்போ உங்க போராட்டம் ரைட்டு. குதிச்சு அடுத்த நிமிஷமே போராட்டம் பண்ணீங்கன்னா, உங்களோட முகத்திரைய நீங்களே கிழிச்சுக்கிறீங்க. உங்களோட சுயரூபம் வெளியில வருது. நீங்க தேச பாதுகாப்புல உங்களுக்கு அக்கறை இருக்கா மாதிரி தெரியல. இத அரசியலாக்க பாக்குறீங்க. அதே நேரத்துல மோடி அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்கணுமா? கண்டிப்பா பொறுப்பேற்கணும். பாராளுமன்றம் பொறுப்பேற்கணுமா? பொறுப்பேற்கணும். அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா? பொறுப்பேற்கணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லி பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அங்கு டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. இது குறித்து உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? ஸ்டாலின் டெல்லிக்கு போனதுக்கு முதல் காரணம் இந்தி கூட்டணி அலையன்ஸ்ல பங்கு பெற. முதல் காரணமே அதுதான். அதுக்குதான் போயிருக்காரு. பிரதமரை சந்திக்க போல. பிரதமரையும் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு. நீங்க டெல்லியில இருந்தீங்கன்னா காலையில ஒரு இடத்துக்கு போவீங்க, மத்தியானம் ஒரு இடத்துக்கு போவீங்க, ராத்திரி ஒரு இடத்துக்கு போவீங்க. ஆனா பிரதமரை மட்டும் சந்திக்க போறதா இருந்தா முன்னாடி போயிருக்கலாம், இல்ல அப்புறம் போயிருக்கலாம். இந்த இந்தி கூட்டணி நடுவுல போனோம். அதுவும் தென் மாவட்டங்கள்ல இவ்வளவு பெரிய புயல் மழை வெள்ளம் திருநெல்வேலி அந்த மாவட்டங்கள்லாம் அடிச்சுட்டு போற நேரத்துல இந்தி கூட்டணியில போய் கலந்துக்கிறீங்க. கலந்துட்டு எல்லா தலைவர்களும் மீட் பண்றீங்க. அப்புறம் ஒப்புக்கு சப்பானியா பிரதமரை பார்த்து நிதி ஒண்ணு கேக்குறீங்க. எங்க இது கூட தெரியாதவரா ஒரு பிரதமர் மோடி? இது கூட புரிஞ்சுக்க மாட்டாரா? நீங்க டெல்லிக்கு வந்து அவரை பாக்குறதுக்கா? இந்தி கூட்டணி மீட்டிங்ல கலந்துக்கவா? தொகுதி பேச்சு ஒரு பேசுறதுக்கா? அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சாவிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பிரதமரை பார்த்துட்டு 2 கோரிக்கை வச்சுட்டு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டா எந்த பிரதமர் ஹெல்ப் பண்ணுவா? நீங்க ராஜ்நாத் சிங் பாத்தீங்க. சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க டெல்லிக்கு போனதுக்கான காரியமே இந்தி கூட்டணி தான். அத நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அதான் முக்கியம். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. இது என்ன பிரச்சனை போறதுன்னா, உள்நோக்கத்தோட ஒரு காரியங்களை பண்ணிட்டு நாளைக்கு நான் நீங்க டெல்லிக்கு போனது நியாயம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்தி கூட்டணிக்கு போறேன்னா போறேன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா பிரதமர் சந்திப்ப 2வதாக 3வதாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு அரசியலுக்கு அழகு இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நார்தன் மீடியா சார்பாக மிக்க நன்றி எல்ஜி.